ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி சமையல். நம்ம இன்றைக்கி டெய்லி சமையலில் தினமும் போடுற டீயை இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு தடவை போட்டு பாருங்கள். அடிக்கடி நீங்களே போட்டு குடிப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு டீ போடுற பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிச்சுங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோக்கு தண்ணி தேவையோ அது எவ்வளோக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, நான் 2 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் இப்போது நம்ம இடித்து வச்சுருக்கிற பொருட்களெல்லாம் சேர்க்கணும். ஊற்றி வச்சுருக்கிற தண்ணி ஹீட்டானதும் இதில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கிறேன், அதை அடித்து சேர்த்துக்கலாம். பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஏலக்காய் 3, ஒரு கிராம்பு, இதை அவ்வளோத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம மசாலா சாயா தான் போட போகிறோம். இது மசாலா சாயான்னு சொல்லுவாங்க, மசாலா டீன்னு சொல்லுவாங்க. போட்டு குடித்தா அவ்வளோ அருமையாக இருக்கும். சளிக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ இதை உள்ளே சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த காஃபி பவுடர்னாலுமே ஆட் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி டீ பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் இப்போது நான் தேவையான அளவு ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் காய்ச்சி ஆரம்பிச்சிருந்த பாலை கூட இதில் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பாக்கெட் பாலை விட பச்சையாட்டு நீங்கள் இதை ஆட் பண்ணிவிடுங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிட்டு இது ஒரு 2 நிமிஷம் நமக்கு பவுல் ஆகி வரதுட்டும் வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா இடையில கிளறி விடுங்க ஒரு ஆப்பை வச்சு. அவ்வளோந்தான். இந்த ஸ்டேஜில் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோந்தான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சுவையான மசாலா சாயா ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் டெய்லி சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.